கோல்ட்ரிப் இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய 12 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்துவிட்டனர். தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மருந்து கட்டுப்பாட்டுத்துறை தமிழக அரசுக்கு இது குறித்து ஒரு அவசர கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அரசு 3/10/2025 அன்று அந்த மருந்து நிறுவனம் மிகப்பெரிய தவறு இழைத்ததாகவும் 39 GMP மீறல்கள் உள்ளதாகவும் தெரிவித்து உற்பத்தியை நிறுத்துமாறு தடை விதித்துள்ளது. 7/10/2025 அன்று மத்திய பிரதேச அமைச்சர் திரு நரேந்திர சிவாஜி படேல் தமிழக சுகாதாரத்துறை மிகுந்த அலட்சியமாக இருக்கின்றது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். சென்னை அசோக் நகரில் மருத்துவ நிறுவன உரிமையாளரான ஜி ரங்கநாதன் அவர்களை மத்திய பிரதேச சிறப்பு விசாரணை குழு கைது செய்யப்பட்டது. அக்டோபர் 15ஆம் தேதி சேசன் பார்மா மருந்து நிறுவனத்தில் உற்பத்தி தடை செய்கிறது. மேலும் மருந்து நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களிலும் ஈடி சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் இடைநீக்கம் செய்கிறார்கள். தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 25. உலக சுகாதார நிறுவனம் WHO இந்த கோல்ட்ரிப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது. இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும். இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத 25 பச்சிளம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம். இன்றைய தினம் கவன ஈர்ப்புல மாண்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். அதுல 1/10/2019 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்களுக்கு நிறுத்தி வைக்கிறாங்க. அது மருந்து கம்பெனி சோதனை செஞ்சு அது தவறு இருக்கிற காரணத்தினால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 27/11/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றம் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றது. சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. 21/12/2020 அன்று நடைபெற்ற ஆய்வின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கையின் காரணமாக மருந்து உற்பத்தி ப்ராடக்ட் சஸ்பென்ஷன் 2 வாரங்கள் நிறுத்தி வைக்கப்படுது. அதற்கு பிறகு 14/2/2022 அன்று நடைபெற்ற ஆய்வின்படி வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்தில் 60,000 ரூபாய் அபராதமும் சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது. 30/6/2023 அன்று நடைபெற்ற சோதனைப்படி குறைபாடுகள் உள்ள மருந்து உற்பத்தி நிறுவனத்திற்கு 1 மாதத்திற்கு மருந்து உற்பத்தியை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இதையெல்லாம் இந்த மருந்து நிறுவனத்தில் சோதனை செய்யப்பட்ட காலகட்டம். இந்த சோதனையில் இந்த மருந்து கம்பெனி தயாரித்த மருந்தில் பல்வேறு முறைகேடு இருக்கின்ற காரணத்தினால் அதையெல்லாம் அப்பொழுது சோதனையின் அடிப்படையில் கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாகவும் அபராதம் விதிக்கப்பட்டது, தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டிருக்க வேண்டும். இந்த நிறுவனம் ஏற்கனவே பல முறை தவறு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தவறை பல முறை அரசு மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரி சோதனை செய்து கண்டுபிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தின் மூலம் அபராதம் மற்றும் சிறை தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு அரசு அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு 25 பச்சிளம் குழந்தைகள் இறந்திருக்கின்றது.